22,000க்கு அதிகமான ஊதியம் ஏற்கனவே அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப போகும்போது 15,000க்கு குறைவா தான் ஊதியம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல 15,000க்கு ஊதியம் வாங்கிட்டோம். ஆனா இப்ப போய் 15,000 கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. 15,000க்கு குறைவா இல்ல, 17,000 இருந்து 18,000 வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாத ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்குமே பிஎஃப் பிடிக்கப்படும். அதே போல இஎஸ்ஐ வழங்கப்படும். அதே போல தூய்மை பணியாளரோட குழந்தைகளோட கல்விக்காக நிதி உதவிகள் இந்த தனியார் நிறுவனம் மூலமாக வழங்கப்படும். இதுவரைக்கும் தூய்மை பணியாளர்கள் என்று நல வாரியத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கீகரித்து தூய்மை பணியாளர்கள் என்ற நல வாரியத்தை அமைத்து அவர்களுக்கு இப்ப பணியில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் ஏதோ ஒரு விபத்து ஏற்படுகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றால் அவருக்கு 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் நிதியை உயர்த்தியிருக்கிறார். அதே போல பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு கை கால் ஏதோ அடிபடுகிறது என்றால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமா நிதி உதவி இன்றைக்கு 2 லட்சத்துக்கு உயர்த்தி இருக்கிறார். இப்படி தூய்மை பணியாளர் நலனை கருதி ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலியமா நம்ம மாநகராட்சி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இல்லாத, அரசு சார்ந்த தூய்மை பணியாளர் மட்டும் இல்லாத தனியார்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நலனை கருதியும் நம்முடைய தமிழக அரசுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு மாநகராட்சி வெளியில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கோ கண்டிப்பாக அவர்களுக்கான பணி பாதுகாப்பு முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் தெரிவித்துக்கிறேன்.